எனக்கும் ஷாக்கா தான் இருக்கு அத்தை. ஆனா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? இப்ப பக்குவமாயிட்டேன். சில பேருக்கு கண்ணு தெரியாது, காது கேட்காது, கை ஊனம், கால் ஊனம். அந்த மாதிரி இவருக்கு காயத்ரின்னு ஒரு வியாதி பிடிச்சிருக்கு. அதையும் ஒரு ஊன மாதிரி தான் எடுத்துக்கணும். ஆனா அது சரி பண்ணி சீக்கிரம் அவரை என் வழிக்கு கொண்டு வருவேன் பாருங்க. உன் வயசுல இந்த பக்குவம் பெரிய விஷயமா சுப்பு. உன் நல்ல மனசுக்கு சீக்கிரமே எல்லாம் சரியாயிடும் சுப்பு. நீ வேணா பாரு. கண்டிப்பா அண்ணி, சீக்கிரமா சரி பண்ணிடுவேன். அந்த காயத்ரியை மறக்க வச்சு என் வழிக்கு கொண்டு வரல, என் பேரு சுப்புலட்சுமி இல்ல. டேய் நில்டா, எங்க போற? மாமா எங்கடா போற? என்னங்க, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்டுட்டு போங்க. சாப்பாடு வேண்டாம், ஒரு புண்ணாக்கு வேண்டாம். ஓஹோ கோமதி, மாட்டுக்கு புண்ணாக்கு வேணாமா? வைக்கோல் எடுத்து வை. டேய், எங்கடா கிளம்பிட்ட? நான் எங்க போறேன்னு சொல்லிட்டு போக வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. அப்படியே அடிச்சு மூஞ்சில உடைச்சிடுவேன் ராஸ்கல். என்ன தடுக்க உங்க யாருக்குமே அருகதை கிடையாது. நான் எங்க போறேன், எதுக்காக போறேன், எப்ப வருவேன் இதெல்லாம் சொல்லிட்டு போக வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. டேய் என்னடா? டேய் சூர்யா, எக்ஸ்கியூஸ் மீ சார், மிஸ்டர் சூர்யாவை பார்க்கணும். நீங்க? நான் அவரோட வைஃப். சூர்யா உள்ள இருந்தா கொஞ்சம் கூப்பிடுங்களேன். என்ன மேடம் வைஃப்னு சொல்றீங்க? அவர் ஆபீஸ்க்கு வந்தாரா வரலையான்னு கூட தெரியாதா உங்களுக்கு? என்ன சார் சொல்றீங்க? சூர்யா சார் ஆபீஸ்க்கு வந்து 10 நாளைக்கு மேல ஆகுது. அவர் ஏன் வரல இது வரைக்கும் ஒரு இன்டிமேஷன் கூட தரல. இன்னைக்கு தான் ரீசன் கேட்டா அவருக்கு ஆபீஸ்ல இருந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. சார் சீரியஸா அவர் ஆபீஸ்க்கு வரவே இல்லையா? டவுட்டா இருந்தா செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சார். எஸ். ஏய், நான் சுப்பு பேசுறேன். சூர்யா அங்க வந்தாரா? லுக் சுப்பு, சூர்யா இங்க வரல, வர வேண்டிய அவசியமும் இல்ல. நான் தான் அவ்வளவு தெளிவா பேசிட்டு வந்துட்டேன்ல. திரும்ப திரும்ப எதுக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ற? இங்க பாரு, சூர்யா உன் புருஷன். அவனை ஒழுங்கா பாத்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. எனக்கும் சூர்யாவுக்கும் இனிமே எந்த காலத்திலயும் எந்த சம்பந்தமும் இல்ல. என்ன தேடி அவன் வந்தானா நாக்க புடிங்கிற மாதிரி அவனை இன்சல்ட் பண்ணி அனுப்பிடுவேன். உன் புருஷனுக்கு அப்படி ஒரு இன்சல்ட்டும் அசிங்கமும் வேண்டான்னு நீ நினைச்சனா என்ன தேடி வராம பாத்துக்கோ. அதை விட்டுட்டு எனக்கு போன் பண்ணி அவன் வந்தானா போனானான்னு கேட்டுட்டு இருந்த, அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். வெயிடி போன. சுபு, என்னமாச்சு? சூர்யா எங்க போனா? ஏதாவது தெரிஞ்சதா? இல்லத்த, அவர் ஆபீஸ்க்கு போயிருந்தேன். அவர் ஆபீஸ்க்கு போய் 10 நாள் ஆச்சா. 10 நாளா ஆபீஸ்க்கு போலையா? அப்ப அவன் எங்கதாம்மா போயிருப்பான்? அம்மா
அந்த காயத்ரி வேணா பார்த்து. அவ கூடயும் போன்ல பேசிட்டேன் மாமா. ஆனா அவளும் அங்க வரலன்னு தான் சொல்றா. அவளை நம்ப முடியாதுமா. இல்ல அத்தை, காயத்ரி என்கிட்ட பொய் சொல்ல மாட்டா. அதுக்கு இனிமே அவசியமும் இல்ல. சூர்யா அங்க போகல, அது மட்டும் நிச்சயம். அப்ப அவ எங்க தான் போயிருப்பான்? எனக்கு ஒண்ணுமே புரியலையடி வனிதா. என்னங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. ஏய், அத்தை, அவன் லூசுத்தனமா ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஏதாவது பண்ணிட்டானா? நீ கொஞ்சம் வாய மூடுறியா? அவன் எங்க போயிருப்பான்னு எனக்கு தெரியும். அந்த ராஸ்கலை நான் போய் இழுத்துட்டு வரேன். கடவுளே. அத்தை, ஒன்னும் கவலைப்படாதீங்க அத்தை. அவருக்கு ஒண்ணும் ஆகாது. அவன் ஏன் இப்படி எல்லாம் பண்றான்னு தெரியலையே. நல்லா இருக்கேன். நல்லா ஏய், இருக்கேன். அப்பா வாங்கப்பா. எங்கடா அவன்? அந்த ராஸ்கல் சூர்யா எங்க? சூர்யா அங்க வரவே இல்லையப்பா. டேய், பொய் சொன்னீங்க, உங்க 2 பேரும் கொன்னுடுவேன். சொல்லுங்கடா, எங்க குடிச்சிட்டு குப்புற வந்து கிடக்குறான்? அப்பா சத்தியமா சூர்யா இங்க வரலப்பா, எங்களை நம்புங்க. இனிமே நான் யாரையும் நம்ப தயாரா இல்லடா. இப்ப அவன் என் முன்னாடி வந்தாகணும். நீங்க பொய் சொல்லி என்னை ஏமாத்தி அனுப்பணும்னு நினைச்சீங்க, உங்களை தொலைச்சு கட்டுல ராஸ்கல். என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? அப்பா உட்காருங்கப்பா ப்ளீஸ். டேய், உட்காரத்துல நான் வரலடா. அப்பா எது கேட்குறோன்னா, சூர்யா இங்க வந்தான்னா வந்தான்னு சொல்ல போறோம். அவனை ஒளிச்சு வச்சு நாங்க என்னப்பா பண்ண போறோம்? என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கப்பா. எதுக்கு கேக்குறேன்னா, அவன் இப்ப இங்க வர்றதே இல்ல. லாஸ்டா ஒரு தடவை வந்தப்ப குடிக்க விடாம தடுத்தோம். எங்க கிட்ட சண்டை போட்டு போனான். அப்புறம் ஒரு நாள் ரோட்ல பாக்குறப்ப எனக்கும் சுப்புக்கும் கல்யாணம்னு சொல்லி பத்திரிக்கை கொடுத்தான். அதுக்கப்புறம் நான் அவனை பார்க்கவே இல்லப்பா. வீட்டுல ஏதாவது சண்டை போட்டு போனானப்பா? என்ன கேளுங்கடா. எல்லாருமே சேர்ந்து அவனை கெடுத்து குட்டி சேவர் ஆக்கிட்டு கேட்கறானுங்க கேள்வி. என்னப்பா இப்படி சொல்றீங்க? நாங்க குடிக்கிறவங்க தான். ஆனா சூர்யா முதல்ல குடிக்கிறேன்னு சொன்னப்ப நாங்க தான் அவனை குடிக்க விடாம தடுத்தோம். அதுக்கப்புறம் அவனே தான் வம்படியா தண்ணியை போட்டு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். அப்பா வர வர சூர்யா கொஞ்சம் சரியில்லைப்பா. அந்த காயத்ரியே மனசுல நினைச்சுக்கிட்டு வாய மூடுறேன். அப்படியே உத்தம மாதிரி அளக்குறான். டேய், நான் இப்ப போறேன். ஆனா ஒண்ணு, அவன் இங்க வரா உங்க கூட தொடர்புல இருக்கிறான்னு எனக்கு அப்புறம் தெரிஞ்சது, உங்க 2 பேரும் தொலைச்சிடுவேன். தொலைச்சு என்ன மாப்பிள்ள இது தெரியலடா. ஏய், யாரா நீ? என்ன ஃபாலோ பண்றியா நீ? நீங்க யாரா? ஃபாலோ பண்றேன் பாரு. அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாவா போங்க. யாரும் என்ன ஃபாலோ பண்ண கூடாது சொல்லிட்டேன். ஏய், நீதானா? யாரும் ஃபாலோ பண்ணல. என்னை சுற்றி யாரும் வரக்கூடாது நான் சொல்லிட்டே இருக்கேன். ஆனால் வந்துட்டே இருக்கேன். ஏய், யாரா இது? என்ன மாப்பிள்ள இது? நீங்க மாப்பிள்ள, நான் சொல்றதை கேளுங்க. மாப்பிள்ளையா? நீ யாரியா? என்னங்க இது? என்ன பேச்சு பேசுறீங்க மாப்பிள்ள? நீங்களா எப்படி? சரி வாங்க வீட்டுக்கு போலாம் வாங்க. டேய், என்னோட வாழ்க்கைய மொத்தமா எல்லாரும் சேர்ந்து அழிச்சிங்களேயா? வாங்க வாங்க மாப்பிள்ள, எதுவும் அந்த வீட்டுல போய் பேசலாம் வாங்க. Who are you? Who are you-ன்னு கேட்டேன். நீ எதுக்கே உன்னோட என்ன கூப்பிடுற? ஏய், கேட்டா நீ பதில் சொல்லணும். Who are you? மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள இப்படி கேட்டீங்க? என்ன தெரியலையா? நான் சுப்புவோட அண்ணன். சுப்பு யாரு? சுப்பு யாருன்னு கேக்குறேன். யாரு அவ? யாரு?
கேட்குற கேள்விக்கு பதில சொல்லு. சுப்பு யாரு? She's my second wife. சுப்பு my second wife. மாப்பிள்ள வீட்டுக்கு வாங்க, எதுவாக இருந்தாலும் வீட்டில் போய் பேசலாம். நீங்க நிதானத்தில் இல்லை, வாங்க மாப்பிள்ள. யோ நான் போறேன்யா. இந்த லைஃப் என் லைஃப் இல்லையா, வேற ஒருத்தனோட லைஃப். என் லைஃப் வேற. சரி, எதுவாக இருந்தாலும் வீட்டில் போய் பேசலாம் மாப்பிள்ள. ப்ளீஸ் வாங்க, வண்டியில் ஏறுங்க வாங்க. மாப்பிள்ளங்காதையா, சுப்பு எனக்கு ரெண்டாம் தான். அவன் லைஃப் இல்ல, அவளுக்கு நான் புருஷனும் இல்லை. சுப்பு எனக்கு ரெண்டாம் தாரம். அவன் என் ஒய்ஃப் கிடையாது. மாப்பிள்ள இந்த பாருங்க, நீங்க என்னென்னமோ உளறிட்டு இருக்கீங்க. நீங்க வீட்டுக்கு வாங்க, முதல்ல வாங்க. நான் உலகிறேன்னா உனக்கு தான் தெரியல. சுப்பு எனக்கு செகண்ட் ஒய்ஃப். சரி, எனக்கு தான் ஒன்றும் புரியல. பட் எதுவாக இருந்தாலும் வீட்டில் பேசலாம். வாங்க மாப்பிள்ள ப்ளீஸ். அண்ணே கொஞ்சம் வாங்க. தெளிவாதான் இருக்கேன். எழுந்துருங்க மாப்பிள்ள. சாமி வாங்கண்ணே, கொஞ்சம் பிடிங்கண்ணே. நத்திட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வராதீங்க. வாங்க பிடிங்க பிடிங்க. தூங்குங்கண்ணே. வாங்க சொல்லிட்டீங்களா? உட்காருங்க, பரவாயில்ல வாங்க. வாங்க உட்காருங்க. நான் சொல்லல எனக்கு ஒன்றும் இல்லைன்னு. அப்புறம் ஏன் என்ன இவ்வளோ தூரம் கம்பேர் பண்ணுறீங்க? நீங்க எதுக்கு வந்தோம்? மெதுவா வாங்க. ஐயோ, தர்மலிங்க விடாச்சு. மெதுவா வாங்க. நேரா நில்லுங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள கூப்பிடாதயா. சரி வாங்க, நீங்க உள்ள வாங்க. இல்ல நான் சொல்றதை கேளுங்க, வாங்க ப்ளீஸ். டேய், என்னடா இதெல்லாம்? சம்பந்தி, நீங்க ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காதீங்க. இவனோட ஆபீஸ்ல ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். 2-3 நாளாவே இவன் சரியில்லை. குடிக்கிற பழக்கம்லாம் இவனுக்கு இல்ல. இப்பதான் இப்படி யாரோ ஏதோ ஃப்ரெண்டு கூட சேர்ந்து இப்படி இவனை கெடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அண்ணே, அவர் மனசளவுல நொந்து போயிருக்காரு போல இருக்குன்னு. என்ன விஷயம் ஏதுன்னு தெரியல. ஆனா ஆபீஸ்ல ஏதோ பிரச்சனைன்னு மட்டும் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. என்னம்மா இது? வந்தவர வாசல்ல நிக்க வச்சு பேசிக்கிட்டு உள்ள கூட்டு போங்க. சுப்பு, இந்த ராஸ்கல் உள்ள கூட்டிட்டு போ. போடா. எனக்கு ஒன்றும் இல்லை. சரியாதான் கூப்பிட்டு போறீங்க. உள்ள வாங்க சம்பந்தி. நீங்க வாங்க, வாங்க. வாடா. எங்க டேய், பாத்து வாங்க. பாத்து. மேல போது இதான் ஸ்ட்ரெயிட் வரியா? போடா. டேய், பாத்துங்க. எதுக்கு படிக்கட்டெல்லாம் இப்படி மேல கட்டி வச்சிருக்கீங்க? மெதுவா போங்க, பாத்து கூட்டிட்டு போ. சம்பந்தி, வாங்க, நீங்க வாங்க. நீங்க வாங்க. வாங்க உட்காருங்க. உட்காருங்க. இது மாப்பிள்ளையோட கண்ணாடி. மாப்பிள்ளைய ரோட்ல பார்த்தேன். ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருந்தாரு. அவரால் நடக்க கூட முடியல. ஏதோ பேச வேற செஞ்சாரு. ஐயோ இல்லங்க, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் அவனுக்கு இந்த பழக்கம்லாம் இல்ல. இப்பதான் ரீசெண்டா எந்த பாவி என்ன பண்ணி தொலைச்சானோ தெரியல. கேட்கிறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. மாப்பிள்ளைக்கு ஆபீஸ்ல தானே பிரச்சனை? ஆமாண்ணே, அவருக்கு ஆபீஸ்ல தான் பிரச்சனை. என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன்ல, பாத்துக்கிறேன். எதா இருந்தாலும் கேட்டு நான் சரி பண்ணிக்கிறேன்.
அவ்வளவுதான் சம்பந்தி, வேற ஒரு பிரச்சனையும் இல்ல. ஒன்றும் இல்லைன்னா சந்தோஷம்தான். ஆனா இல்ல, நாம எல்லாரும் நல்லதுன்னு நினைக்கிறோம். நல்லது நடக்க ஆசைப்பட்டு நடந்ததுக்கு சந்தோஷப்படுறோம். நல்லது நிலைக்கணும். நமக்கு வேற என்ன வேணும்? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. சூர்யாவை பத்தி உங்களுக்கு தெரியாதா? எப்ப எந்த பிரச்சனை வந்தாலும் இப்படிதான், கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுவான். குடிக்கிறது மட்டும்தான் இப்போ, அதையும் நான் கண்டிச்சு சரி பண்ணிடுறேன். சம்பந்தி, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. இதெல்லாம் நான் அவனை கண்டினியூ பண்ண விட மாட்டேன். நான் கண்டிப்பா அவனை கண்டிச்சிடுவேன். அவ்வளோ ஏங்க, எங்களை விடுங்க. இப்பதான் சுப்பு வந்துட்டால, இவ இப்பவே அவனை திருத்த ஆரம்பிச்சிட்டா. இவ அவனை சரி பண்ணிடுவா. வேற எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? அண்ணே, இல்லண்ணே, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. சரி, அப்போ நான் கிளம்புறேன். இருங்க, சாப்பிட்டுட்டு போலாமே. இல்ல பரவாயில்ல, நான் இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். காஃபியாவது எடுத்துட்டு வரேன், இருங்க. இல்ல பரவாயில்லங்க, வரேன் சம்பந்தி. சரி. சொல்லுங்கண்ணே. நீ சந்தோஷமா தானே இருக்க? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு. வேற எந்த பிரச்சனையும் இல்லையா? எந்த பிரச்சனையும் இல்லைண்ணே, நீங்க மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீ சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதுமா? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைண்ணா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீங்க தைரியமா போயிட்டு வாங்கண்ணே. அண்ணே, அவர் இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்தத அன்னிக்கிட்ட சொல்லிடாதீங்க, மனசு வருத்தப்படுவாங்க. வரேன். வாங்க. ஏங்க, நான் கூப்பிட்டது காதுல கேட்டுச்சா இல்லையா? சாப்பிட வாங்க. என்னங்க, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? மதியானம் மாப்பிள்ளைய பார்த்தேன். என்னங்க, மாப்பிள்ளை என்ன சொன்னாரு? அவரை எந்த நிலைமையில பார்த்தேன் தெரியுமா? சுபு யாரு? சுபு யாருன்னு கேக்குறேன். சுபு மை செகண்ட் ஒய்ஃப். மாப்பிள்ள மாப்பிள்ள நிறையா
சுப்பு எனக்கு 2ஆம் சாரம். அவன் ஒய்ஃப் இல்லை, அவளுக்கு நான் புருஷனும் இல்லை.